ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேடட் லோட் ஸ்டிச், பிரைட் ஸ்டிச். இந்த ட்ரை கலர் பேடட் லோட் ஸ்டிச்சும் சொல்லுவாங்க. ஓகே, 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்கேல், பைப்பிங் த்ரெட், காட்டன் த்ரெட், சில்க் த்ரெட். 3 கலர் வேணும். ஏன்னா நம்ம 3 கலர் வச்சு பண்ணுறதுனால 3 கலர் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. மார்க்கிங் பென்சில், கிளாஸ் மார்க்கிங் பென்சில். நீடில் வந்து 3 நீடில் வேணும் நமக்கு. த்ரெட்டு ஓகே, த்ரெட் நீடில் வந்து 3 நீடில். த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, ஒரு த்ரெட் நீடில் போதும். ஓகே, நீங்கள் அயன் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது துலிப் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். துலிப் நீடில்னால் நீங்கள் நம்பர் 13 ஆர் 14 யூஸ் பண்ணணும். ஓகே, இன்னும் 2 எக்ஸ்ட்ரா. எதுக்காக 2 நீடில் வச்சுக்க சொன்னோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லோட் ஸ்டிச் போட்டோம். ஓகே, டபுள் கலர் வச்சு போடும்போது ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு அதை லாஸ்ட்டில் பின் பண்ணி வைப்போம். ஓகே, அதுக்காக இன்னும் 2. இப்போ இதில் வந்து 3 கலர் யூஸ் பண்ணுறதுனால 3 நீடில் நமக்கு தேவை. ஓகே, அதை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பெல் பின் இருக்குல்ல, அது இருந்தாலும் போதும். ஏதாவது ஒரு நார்மல் நீடில் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு சொல்லி தரும்போது அது உங்களுக்கு புரியும். இவ்வளோதான் மொத்தம் தேவையான பொருட்கள். ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்கேலில் நீங்கள் 7 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 7 சென்டிமீட்டர் போதும். ஓகே, கீழே வந்து விட்த்து வந்து நீங்கள் 0.5 சென்டிமீட்டர்லேருந்து 0.8 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது ரொம்ப விட்தாக தெரியும். ஓகே, ரொம்ப பெருசாக தெரியும். இது நார்மல் அளவு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பெரிய திக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக பார்டர் வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் 0.8க்குள்ளே வைங்க, அதுதான் அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக போக போக அழகாக இருக்காது. அதனால் நீங்கள் 0.5 to 0.8 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் விட்த் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணி விடணும். ஓகே, இல்லைன்னா நம்ம பிகினர்ஸ் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன் பைப்பிங் த்ரெட்டை எப்படி செக்யூர் பண்ணுறது, எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ட்டு. காட்டன் த்ரெட்டை வச்சு ஜிக்ஸாக் போட்டு ஃபிட் பண்ணிட்டா போதும். ஓகே, எப்படி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு உங்களுக்கு ஒட்டணும்னு சொல்லி காமிச்சு தரேன். கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூவை போட்டுட்டு நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி விடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து காட்டன் த்ரெட் வச்சு அடுத்த ஸ்டிச்சு ஜிக்ஸாக் போடுவோம். ஓகே, நிறைய க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். பைப்பிங் த்ரெட்டில் லாஸ்ட்டு கார்னர்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கும். அதில் ஃபஸ்ட்டே நம்ம ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் அப்படியே ஒரு லைட்டாக சுற்றி விட்டோன்னா அது அப்படியே அந்த பிசுறு எல்லாமே சேர்ந்து ஒட்டிக்கும். அப்போ பிசுறு தெரியாது நமக்கு. ஓகே, இது போல் பிரிஞ்சிருந்தேன்னா நீங்கள் க்ளூ எடுத்து லைட்டாக அதில் பேஸ்ட் போட்டு அப்படியே லைட்டாக அப்படி சுற்றி விட்டுட்டா போதும். சுற்றி விட்டுட்டாலே அது அப்படியே ஒட்டிக்கும். ஓகே, அதாவது க்ளூ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விடணும், அப்போ தான் அது ஒட்டி இருக்கும். ஒட்டி விட்டுட்டு நிறைய கம் இருந்தால் அதை எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு ஸ்டிச் போடும்போது நீடில் வந்து உள்ளே நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ளே குத்தும்போது நீடில் வந்து பஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நிறைய க்ளூ வேண்டாம், எடுத்துடலாம். ஓகே, இது எப்படி ஜிக்ஸாக் போடணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ காட்டன் த்ரெட் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. போட்டு வச்சிட்டோன்னா தான் நமக்கு அது க்ரிப்பாக இருக்கும். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டும் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் லோடிங் ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் த்ரெட்டை சுற்றி காட்டன் த்ரெட்டால் எப்படி நம்ம ஜிக்ஸாக் கொடுத்து அதை அழகாக ஃபிட் பண்ணி வைக்கிறதுன்ட்டு. இந்த கார்னரில் அந்த உங்களுக்கு பிசுறு பிசுறாக இருக்கிறத போக்குறதுக்கு அந்த கார்னரில் 2-3 ஸ்டிச் அங்கேயும் எங்கேயும் கொடுத்தோன்னா அந்த பிசுறு அப்படியே மறைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா பேஸ்ட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு எப்படி ஒட்டி பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். சில்க் த்ரெட்டை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, 3 கலர் நம்ம யூஸ் பண்ணுறனால அது ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் 2 த்ரெட் யூஸ் பண்ணுவோம்.
ஒரு கலருக்கு. ஓகே, அதனால் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாமல் அழகாக இருக்கும். நீங்கள் அழகாக ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை எல்லாத்தையும் ஒரேடியாக கீழே போட்டு பண்ணிங்கன்னா எல்லாமே சிக்கி உங்களுக்கு ஸ்டிச்சு கரெக்டாக வராது. ஃபஸ்ட் நீங்கள் இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாதிரி அதாவது இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த கார்னர். ஓகே, இங்கே எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டிச் போடும்போது நம்ம ஒரு லாக் ஸ்டிச் எப்போவுமே போடுவோம். ஒரு த்ரெட் வந்துன்னா அதை விட்டுட்டு 2 த்ரெட்டாக எடுங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற கிளாத் வந்து நல்ல கிளாத்தாக இருக்கணும். குவாலிட்டி கம்மியானதுன்னா இந்த எனக்கு ஹோல் வருதில்ல, இதை போல் ஹோல் வரும். ஓகே, நீங்கள் அதாவது குவாலிட்டி கூடின சீக்கிரம் டேமேஜ் ஆகாத கிளாத்தாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச். அதே போல் இங்கே மேலே இந்த பைப்பிங் த்ரெட்டை நம்ம கவர் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சை நம்ம போடணும். லாக்கு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. கீழே எடுக்கும்போது நம்ம இந்த த்ரெட்டை ஒட்டி போடக்கூடாது. அதாவது காமிச்சு தரேன் உங்களுக்கு, இந்த த்ரெட்டை ஒட்டி போடக்கூடாது. இந்த சைடு இந்த த்ரெட்டு கிட்ட போடணும். ஓகே, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த த்ரெட்டை ஒட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டிச்சு கரெக்டாக வராது. இப்போ இங்கே நம்ம எத்தனை நம்பர் போடுறோமோ அதான் மேலேயும் கொண்டு வரணும். இங்கே ஒரு 7 போட்டோன்னா இங்கே மேலே 7, 5 போட்டோன்னா 5. ஓகே, இது காமிச்சு தரேன். இப்போ 3 போட்டோம். அதே போல் நான் லாக் எங்கே போடுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. லாங் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே மேலே லாஸ்ட் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் நான் அது கிராஸாக போட்டேன். ஓகே, அதுக்கு அப்புறமா வர நீங்கள் இந்த சைடு போடும்போது லாக் ஸ்டிச் கீழே போடுங்க. இந்த மேலே போடும்போது லாக் ஸ்டிச்சை நீங்கள் இதுக்கு மேலே போடணும். ஓகே, பைப்பிங் த்ரெட் எப்போவுமே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், பைப்பிங் த்ரெட்டை நீங்கள் மறைச்சி தான் ஸ்டிச்சு போடணும். பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி, அதாவது பைப்பிங் த்ரெட்டு வெளியே தெரியக்கூடாது, தெரியாமல் நீங்கள் போடணும். இப்போ பைப்பிங் த்ரெட் வெளியே தெரியுதுல்ல, இப்படி தெரியக்கூடாது. ஓகே, அதை அப்படியே பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு போடுங்க. இந்த காட்டன் த்ரெட் இருக்குல்ல, அதை ஒன்றுமே உள்ளே இருக்கிறது எதுவுமே வெளியே நமக்கு தெரியக்கூடாது. இப்போ வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணனால உங்களுக்கு தெரியுது. அதே கலர் இப்போ பைப்பிங் த்ரெட் நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறோம், ஒயிட் கலர் த்ரெட்டு போடலாம். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து கிளாத் என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டும் நீங்கள் போடலாம். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், இங்கே எத்தனை ஸ்டிச் நீங்கள் போடுறீங்களோ 1 2 3 4, ஓகே, ஒரு 5 to 8 வரைக்கும் நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே போடாதீங்க. இப்போ 5. ஓகே, போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த நூலை அப்படியே எடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது இந்த பைப்பிங் த்ரெட்டை தான் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. அப்போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் இந்த நூலை வந்து ஒரு சின்ன, நம்ம ஆல்ரெடி லோடிங் ஸ்டிச்சுக்கு உங்களுக்கு சொல்லி தந்தால எப்படி லாக் பண்ணி வைக்கணும், அதே போல் இந்த சைடு இழுத்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும். ஒரு 2 செயின் போட்டுட்டு ஓகே செக்யூர் பண்ணி வைக்கணும். நீங்கள் இந்த பின்னு கூட யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேயா, இப்படி குத்தி விட்டுட்டா போதும். அப்போ கலண்டு வராது, நமக்கு அடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த கலர் நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல அதுக்கு பக்கத்துலேயே எடுங்க. ஓகேயா, எடுத்து என்ன பண்ணணும், இதே போல் கிராஸாக போடணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுட்டு பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லாக் ஸ்டிச்சை பார்த்துக்கோங்க எங்கே போடுறேன்ட்டு. ஓகே,
திரும்ப அடுத்தது இங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்துட்டு இதுக்கு பக்கத்திலே லாங் ஸ்டிச் போட்டு லாக்கும் அதுக்கு பக்கத்திலே போடுறோம். இதில் போடும்போது நூல் சிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஏன்னா வேறு மேலே நூலுக்கு மேலே தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் நூல் சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும். இந்த ஸ்டிச்சு ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையாக பண்ணோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது ஒரு பின்னல் ஷேப்பில் வரும். நீங்கள் பார்டர் லைனுக்கெல்லாம் போடுறதுக்கு அழகாக இருக்கும். ரெயின்போ கான்செப்டில் அழகாக வரும். வேறு வேறு கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது அழகாக தெரியும். இங்கேயும் போகும்போது நம்ம லாங் ஸ்டிச் போட்டுட்டு லாக்கை வந்து மேலே கொண்டு போயிடணும். ஓகே, அடுத்து மறுபடியும் இங்கே கொண்டு வரோம். இப்போது உள்ளதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது, நம்ம உள்ளே ஸ்டிச் பண்ணுறது. எதனாலனா மேலே நம்ம வேறு கலர் த்ரெட்டை லோட் பண்ணும். அப்போ உள்ளது நமக்கு தெரியாது. இந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் லைனுக்கு உள்ளே ஸ்டிச் பண்ணுறது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணாலும் அது பரவாயில்ல. ஆனால் பைப்பிங் லைனுக்கு வெளியில், ஓகே, வெளியில் மீன்ஸ் நான் காமிச்சு தரேன். இதுதான் வெளியில். ஓகே, இந்த சைடு வெளியில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணணும். பார்த்துக்கோங்க, நான் எங்கே லாக்கை போடுறேன்ட்டு. இதுலேயும் 1 2 3 4 5, ஓகே, 5 கொடுக்குறோம். கொடுத்துட்டு உள்ளே கொண்டு வந்து முடிக்கிறோம். ஓகே, ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போது நம்ம லோடிங்க்கு இந்த சைடில் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இதை கொண்டு செக்யூர் பண்ணி வைக்கணும். ஓகே, லாக் பண்ணி வைக்கணும். ஒரு 2-3 செயின் போட்டுட்டு, இது சும்மா ரஃபாக தான். ஓகே, ஒரு நீடில் வச்சு சும்மா குத்தி விட்டுறணும். அவ்வளோதான். 2 சைடும் நம்ம 2 இது போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகும்னா அடுத்தது 3வது த்ரெட்டு நம்ம எடுக்கணும். 3வது கலரை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த ஆரஞ்சு முடிஞ்சிருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு கலர் முடிஞ்சதுக்கு அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இனி உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அதுக்கப்புறமா எல்லாம் ஈஸி தான். இதுவும் நீங்கள் கரெக்டாக இது முடிஞ்ச இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாக்கை மேலே போடணும். ஓகே, திரும்ப இங்கே வரீங்க. நம்ம கிராஸாகவே தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த உள்ளே இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அது மறைஞ்சிடும் நமக்கு. இந்த நூல் உள்ளே இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது சிக்கு விழாமல் கரெக்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் உள்ளே வச்சு கூட பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ளே மறைஞ்சிடும். ஓகே, நீங்கள் அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் உள்ளேனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். 2, இது 3. பைப்பிங் த்ரெட்டு எப்போவுமே வெளியே தெரியாமல் பண்ணணும். பைப்பிங் த்ரெட் தெரிஞ்சிச்சுன்னா அதை கழட்டிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைன்னா த்ரெட்டு வெளியே தெரிச்சுன்னா இந்த ஸ்டிச் நல்லா இருக்காது. இந்த ஸ்டிச் இந்த ஃபஸ்ட் இருக்க த்ரெட்டுக்கு மேலே வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்து ஒரு ஸ்டிச் அங்கே மேலே எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்தது இங்கே ஸ்டிச் பண்ணுவோம். நான் 5 வச்சு தான் நான் பண்ணுறேன், நீங்கள் 7 வச்சும் பண்ணலாம். இது 3 ஆச்சுது. மொத்தம் நம்ம 5 போட்டால் போதும். ஓகே, 7 போடலாம், 6 போடலாம். நம்ம எத்தனை ஸ்டிச்சு
மேலே போடுறோமோ அதே தான் கீழேயும் வரணும். இதோட 5. எப்போவுமே த்ரெட்டும் நல்ல குவாலிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அறந்து போகும். பழைய த்ரெட்டு வேண்டாம், புது த்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு தடவை எண்ணாட் போட தேவையில்லை, அதனால தான் நம்ம இங்கே செக்யூர் பண்ணி வைக்கிறது. ஓகே, இது ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். இந்த சைடு நம்ம லோடிங் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த பைப்பிங் த்ரெட்டை லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இதை செக்யூர் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம், இந்த ஆரஞ்சு கலரை. இப்போ இந்த ப்ரௌன் கலரை அதுக்கு கீழே செக்யூர் பண்ணுறோம். இது எதுக்காகன்னு இப்போ சொல்கிறேன், எதுக்காக நம்ம இப்படி ஆர்டராக செக்யூர் பண்ணி வைக்கிறோன்ட்டு. இப்போ அடுத்தது எடுக்க போகிறது இந்த முடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க த்ரெட்டை தான் எடுப்போம், அப்போ நமக்கு ஆர்டர் மாறாது. இப்போது இதுக்கு கீழே அடுத்த கலர். ஓகே, மாறி 3 கலர் நம்ம போடுவோம்ல, அப்போ எப்படி வரோன்னு பார்த்தா இந்த ஆர்டர் படி நம்ம எடுத்தாலே கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு கீழே கேப் இருக்குல்ல, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் நேராக அதுக்கு கீழே ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நூல்கள் ஒன்று சிக்கும், அதனால் பொறுமையாக பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இதே போல் தான் சேம், மேலே ஒரு லாக் போட்டுட்டு த்ரெட்டை கீழே எடுக்கணும். இந்த மேலே ஸ்டிச்சஸ் வரும், அது அடுத்தது நமக்கு அடுத்த த்ரெட்டு போடும்போது அது அப்படியே மறைஞ்சிடும். ஓகே, ஆனால் சிக்கி நூல் அறுந்துடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு டபுள் கலர் நம்ம போட்டோம்ல, அது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் கொடுக்கும்போது. அதனால் பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஸ்டிச் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் காட்டன் சாரீஸ் எல்லாம் எடுக்கும்போது அதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் போட்டு பாருங்கள், இன்னும் நல்ல அழகாக இருக்கும். ஒரு ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணும்போது அழகாக வரும். நீங்கள் ட்ரிபிள் கலரும் யூஸ் பண்ணலாம், 3 கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை 5 கலரும் யூஸ் பண்ணலாம். 1 2 3 4 மொத்தம் 5 ஆனால 5 கவுண்ட் பண்ணியே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல, பின்னல் ஷேப்பில் வரும், அழகாக இருக்கும். இதே போல் தான் ஃபுல்லாக பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், இதை லாக் பண்ணுறது எங்கே பண்ணணும், நம்ம இந்த சைடு கொடுத்துருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் லாக் பண்ணிடணும், இந்த சைடில். ஓகே, இதை முடிச்சிருக்கோம். அப்படி நான் முடிச்சதுக்கு மேலே என்ன கலர் இருக்குது, இந்த சாண்டல் கலர், அந்த கலரை நம்ம எடுக்கணும். இப்படி தான் வரிசையாக பண்ணணும். பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, இப்போது லாஸ்ட்டை நம்ம எப்படி போடணும்னு காமிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஃபஸ்ட்டு கார்னரில் நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கும்போது நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம தொடங்கணும். அப்போ இங்கே முடிக்கும்போதும் அதே போல் தான் முடிக்கணும். நம்ம அங்கே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருந்தோன்னா இங்கேயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது போல் முடிக்கணும். ஓகே, அதனால் அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி லாஸ்ட்டில் க்ராஸாக கொண்டு போய் ஃபுல்லாக போடக்கூடாது, க்ராஸாக கொண்டு எதில் நம்ம வந்து அந்த சென்டரில் வந்து முடிகிறது போல் ஸ்டிச்சஸை கொண்டு வரணும். இது பின்னல் போலே இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கே அழகாக தெரியும், பின்னல் போல் இருக்கும். ப்ளவுஸில் நீங்கள் பார்டர் லைனுக்கு இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாரீஸில் கூட இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ஸ்டிச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய கலர்ஸ் வச்சு நம்ம மாறி பண்ணலாம். எல்லாமே ஒரே கான்செப்ட், அந்த கான்செப்டை மட்டும் நம்ம மாற்றிடக்கூடாது. எந்த சைடு நம்ம லோடிங் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் அதை கொண்டு போய் செக்யூர் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணிட்டு வரும்போது எது ஃபஸ்ட்டு இருக்குதோ, ஓகே, நம்ம செக்யூர் பண்ணி வைக்கிற இடத்துல ஃபஸ்ட்டில் எந்த கலர் த்ரெட் இருக்குதோ அதை கொண்டு போய்
அடுத்த ஸ்டிச்சு போடணும். அப்போ அவங்களுக்கு ஆர்டர் மாறாமல் நீட்டாக அழகாக வரும். நீங்கள் எத்தனை கலர் யூஸ் பண்ணாலுமே அது கரெக்டாக வரும். ஆட் நம்பரில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அழகாக நீட்டாக வரும். நம்ம 5 இதில் 5 ஸ்டிச்சு போடுறோன்னா எல்லாத்துக்குமே 5 ஸ்டிச்சு தான் போடணும். 6 ஸ்டிச்சுனா 6 ஸ்டிச்சு. ஓகே, மாற்றி மாற்றி 1ல் 6, 1ல் 5, 1ல் 3 அப்படி போட்டோன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. எதுவுமே நம்ம ஒரு நீட்டாக போட்டோன்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்கு கொடுக்கும், நீட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டில் போட்டு அந்த கார்னராக கொண்டு வந்து அப்படி அந்த சென்டரில் முடிச்சிடணும். ஓகே, எண்ணாட்டு இதில் நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா லாஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது இதுக்கு மேலே என்னது வரும்? ப்ரௌன் கலர். இந்த ஸ்டிச்சை இதே போல் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கார்னரில் முடிக்கிறது போல் பார்க்கணும். ஓகே, அந்த ஒரு ட்ரையாங்கிள் போல் நம்ம அந்த ஒரு கார்னர் வர்றது போல் நம்ம முடிக்கணும். இதில் நிறைய ஹோல்ஸ் வரும் ஸ்டிச் போடும்போது. அதை நம்ம மறைக்கிறதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும் லாஸ்ட்டில். இந்த லாஸ்ட் மட்டும் நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ட்ரிக். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்டிச்சஸ் போட்டனால இது ஈஸி தான், கஷ்டமாலாம் இருக்காது. அப்படி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். எப்படி போடணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதனால் கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிவிட்டு யாருமே நீங்கள் பயப்படாண்டா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் கிளாஸில் எப்படி உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு. அதனால் யாருமே பயப்படாண்டாம், எல்லாருமே நீட்டாக அழகாக கற்றுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. கார்னரில் கொண்டு போய் நீங்கள் முடிச்சிடுங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணாட்டும் போட்டுக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் எல்லாத்துக்கும் எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். இது கலர் காம்பினேஷன். நம்ம அந்த சாரீக்கு என்ன கலர் காம்பினேஷன் வருமோ அந்த கலர் காம்பினேஷனில் நம்ம போட்டோன்னா அழகாக இருக்கும். இது நான் சும்மா ரஃபாக தான் போட்டு காமிச்சு தந்திருக்குது. நீங்கள் என்னென்ன சாரீ, காட்டன் சாரீஸுக்கெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி நிறைய கலர்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவுட்லைன் நீங்கள் வந்து பீட்ஸு நான் முன்னாடியே சொன்னபோல் நீங்கள் பீட்ஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜரி த்ரெட்டு, ஜர்தோசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஜரி த்ரெட்டில் கொடுத்தோன்னா ஒரு 2 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க, 2 லைன் கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் பின்னல் போல் இருக்கும். நீங்களே பார்க்குறீங்களா என்ன அழகாக இருக்குதுன்னு? கரெக்டாக அழகாக தெரியும். நம்ம கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது அவ்வளோ நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.